சின்னாலப்பட்டியில் 2,77,00,000 ரூபாய் மதிப்பிலான சமுதாய வளைகாப்பு மற்றும் தாலிக்கு தங்கம் விழா நடைபெற்றது. ஊரக வளர்ச்சி அமைச்சர் இ. பெரியசாமி பயனாளிகளுக்கு சீர்வரிசை பொருட்களை வழங்கினார். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலப்பட்டியில் தனியார் திருமண மண்டபத்தில் சமுதாய வளைகாப்பு மற்றும் தாலிக்கு தங்கம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் ஆத்தூர், வத்தலகுண்டு, நிலக்கோட்டை, திண்டுக்கல் மற்றும் ரெட்டியார் சத்திரம் பகுதியிலிருந்து 277 பயனாளிகளுக்கு 2,77,07,566 ரூபாய் மதிப்பீட்டில் தாலிக்கு தங்கம் வழங்கப்பட்டது. அதேபோல ஆத்தூர் ஒன்றியத்தில் 200 பயனாளிகளுக்கு வளைகாப்பு சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது. வளைகாப்பில் தாம்பூலத்தட்டில் தாலி, புதிய ஆடை, கடலை மிட்டாய் உள்ளிட்ட பொருட்களும் 5 வகையான சாதங்களும் கர்ப்பிணி பெண்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் இ. பெரியசாமி பேசும்போது, அனைத்து திட்டங்களையும் வழங்குவதில் தமிழகம் முன்னோடி மாநிலமாக உள்ளது. அனைத்து தாய்மார்களுக்கும் முதல்வர் ஸ்டாலின் தந்தையாக இருந்து பாதுகாத்து வருகிறார். மக்கள் நல திட்டங்களை வழங்குவதில் தமிழக அரசு முன்னோடி மாநிலமாக திகழ்ந்து வருகிறது. திட்டங்களை தொடர்ந்து வழங்குவதில் தமிழக அரசின் சாதனை தொடரும் என பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரவணன், மாவட்ட சமூக நலத்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லக்ஷ்மணனுடன் செய்தி வாசிப்பாளர் உஷா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ